பலத்த பாதுகாப்புகளுக்கு இடையே சாலை வளமாக முதல்வர் விஜய் திருச்சியில் சாலை வளம் மேற்கொண்டிருக்கிறார். வழி நெடுகிலும் தொண்டர்கள் வரவேற்பளிக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். தற்போதைய விவரங்களை செய்தியாளர் காளிராஜனிடம் கேட்டு பெறலாம். காளிராஜன், வணக்கம். தற்போது முதல்வர் விஜய் எந்த இடத்தில் இருக்கிறார்? இன்னும் எவ்வளவு மணி நேரத்தில் அரங்கை அடைய இருக்கிறார்? கூடுதல் விவரம் என்ன? திருச்சி கிழக்கில் வெற்றி பெற்றதற்கு பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் நடைபெறும் தேர்தல் வெற்றிக்கான நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சிக்கு இன்று சரியாக சென்னையில் இருந்து 2 மணிக்கு கிளம்பி சரியாக 3 மணி அளவில் திருச்சி விமான நிலையத்தை முதலமைச்சர் விஜய் வந்தடைந்தார். இந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் விஜய் திருச்சி விமான நிலையத்தில் இருந்து சாலை மார்க்கமாக வண்டியில் கையசைத்தபடி பொதுமக்கள் கையசைத்தபடி ஒயர்லெஸ் சாலை, அடுத்ததாக KK நகர் சாலை, அடுத்ததாக சஞ்சீவி நகர் ஆகியவற்றை தாண்டி நிகழ்ச்சி நடைபெறும் அந்த கல்லூரிக்கு சென்றடைய உள்ளார். இன்னும் சரியாக 15 நிமிடத்தில் அந்த கல்லூரிக்கு சென்றடைவார் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது விக்னேஷ். மேலும் இதற்காக காவல்துறையினர் 2500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து மக்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக தற்போது இந்த சாலை சுற்றுப்புறமாக இருந்தாலும் இந்த சாலையை தேர்ந்தெடுத்து மக்களை சந்தித்தபடி தற்போது முதலமைச்சர் விஜய் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு சென்று வருகிறார் விக்னேஷ். காளிராஜன், முதல்வரான பின்பாக விஜயின் முதல் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி, அதுவும் தன்னை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்த திருச்சி கிழக்கு தொகுதி மக்களை சந்தித்து நன்றி தெரிவிக்க வருகிறார். மக்களின் ரியாக்ஷன் என்ன? தொண்டர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? கூடுதல் விவரம். கண்டிப்பாக தற்போது திருச்சி கிழக்கில் வெற்றி பெற்று தற்போது அந்த கிழக்கில் தனது எம்எல்ஏ பதவியை விஜய் ராஜினாமா செய்துள்ளார். ஏனென்றால் 2 தொகுதியில் போட்டியிட்டு தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்துள்ளார். இதனால் மக்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக, முதலில் இந்த மக்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக விஜய் இந்த இடத்தை தேர்வு செய்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. மேலும் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களிடையே வரவேற்பு இருந்த வண்ணம் தான் இருக்கிறது. தொடர்ந்து அவர் செல்லும் பாதைகளில் மீண்டும் மக்கள் கூடாத வண்ணம் இருந்த நிலையில் வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்ததால் மக்கள் இல்லாத நிலை இருந்தது. சரியாக அவர் வரும்போதும் மக்கள் கூட்டமா அந்த இடத்திற்கு அவருக்கு கையசைத்தபடி, அவரும் முதலமைச்சரும் கையசைத்தபடி தற்போது நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு சென்றுள்ளார் விக்னேஷ். காளிராஜன், தற்போது திருச்சி கிழக்க நன்றி தெரிவிக்க முதல்வர் விஜய் தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன? அதோட பின்னணி குறித்து தாவேகாவினர் என்ன சொல்றாங்க? கண்டிப்பாக முதல்வர் விஜய் 2 தொகுதிகளில் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டார். ஒன்று பெரம்பலூர் தொகுதியிலும், மற்றொன்று தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியிலும் போட்டியிட்டு இருந்தார். தற்போது 2 இடங்களில் எம்எல்ஏ பதவியில் இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தற்போது திருச்சி கிழக்கை தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார் முதலமைச்சர் விஜய். இதன் காரணமாக பொதுமக்கள் 2 தொகுதியிலும் அவரை வெற்றி பெற்ற வைத்துள்ளனர். தொடர்ந்து இவர் ராஜினாமா செய்ததன் காரணமாக தற்போது இந்த தொகுதி மக்களுக்கு முதலாக நன்றி தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவும் தற்போது இந்த இடத்திற்கு வந்துள்ளார். தொடர்ந்து அவருடன் அமைச்சர்களும் பலர் இங்க வந்துள்ளனர். இதனால் மக்களை நேரடியாக சந்தித்து தற்போது தனது வெற்றிக்கான அந்த இதை அவங்க நன்றியை அவர்களை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தை முதலாக தேர்வு செய்துள்ளார். மேலும் இந்த இடத்திற்கு அடுத்ததாக இடைத்தேர்தலும் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தற்போது இந்த இடத்தை முதலமைச்சர் விஜய் தேர்வு செய்துள்ளார் விக்னேஷ். காளிராஜன், முதல்வர் விஜயை வரவேற்றவர்கள்ல முக்கியமானவரா இருந்தவர் துரை வைகோ. அது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. துரை வைகோ தற்போது மதிமுக திமுக கூட்டணியில இருக்கிறாங்க. இந்த நிலையில துரை வைகோ திருச்சியில எம்பியா இருக்கிறதுனால வரவேற்றார் அப்படின்னு பார்க்கலாமா? வேற பின்னணி காரணங்கள் என்ன? தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தல் ஆரம்பித்த காலத்திலிருந்தே துரை வைகோ அவர்கள் அதிக அளவில் விஜயை விமர்சிக்கவில்லை என்ற காரணமே இருந்து வருகிறது. தொடர்ந்து அதன் பின்பும் விஜய் வெற்றி பெற்ற பின்பு தொடர்ந்து ஒவ்வொரு தலைவர்களின் இல்லத்திற்கு செல்லும் போதும், குறிப்பாக வைகோ அவர்களின் இல்லத்திற்கு சென்று துரை வைகோ அவர்களையும் நேரில் சந்தித்து அவர்களை பொன்னாடை போற்றி தன்னோட கௌரவத்தை செலுத்தியிருந்தார். இதன் காரணமாகவும் மேலும் தொடர்ந்து துரை வைகோ ஆகியோர் தொடர்ந்து விஜய்க்கு எதிரான கருத்துக்களையும் தற்போது கூறவில்லை என்ற இதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து இதனால் அவர் எம்பி என்ற பதவி இருப்பதனாலும் மேலும் தனிப்பட்ட முறையிலும் அவருக்கு விஜய் மீது எந்த ஒரு வெறுப்பும் இல்லை என்பதை இது காட்டுகிறது விக்னேஷ். முதல்வர் விஜய் விழா நடைபெறும் அரங்கை இன்னும் 15 நிமிடங்களில் அடைவார் என்று செய்தியாளர் கூறிய தகவலை கேட்டோம். வழிநெடுக தொண்டர்கள் திரண்டிருந்து முதல்வர் விஜயை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 10 கிலோமீட்டர் தூரம் சாலை வலம் செல்கிறார் முதல்வர் விஜய். வழிநெடுக தொண்டர்கள் திரண்டு நின்று அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். காட்சிகளை பார்க்கிறோம்.
முதல்வர் விஜய் இன்று திருச்சி கிழக்கில் என்ன பேசவிருக்கிறார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் சற்று நேரத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. முதல்வர் விஜயின் கான்வாய் விழா நடைபெறும் இடத்தை நோக்கி பயணிக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். முதல்வரான பின்னர் விஜயின் முதல் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி. திருச்சியில் முதல்வர் விஜயை தவேகாவினர், அரசு அதிகாரிகள் வரவேற்றனர். துரை வைகோ எம்பியும் வரவேற்றார். திருச்சியில் முதல்வர் விஜயை வரவேற்றிருக்கிறார் துரை வைகோ.